ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லிவிட்டார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். வேற என்ன வேண்டும்? யார் என்ன செய்ய முடியும்? நம்மை எதிர்த்து வருகிறவர்கள் மனிதர்கள். அவர்களை படைத்தது கர்த்தர். அவர்களுக்குள் இருப்பவன் பொல்லாத பிசாசு. அவனை படைத்ததும் கர்த்தர். அவரே நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, அவரால் படைக்கப்பட்ட இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை மீறி நம்மிடத்தில் வர முடியுமா? நம்மை தொட முடியுமா? சுற்றி சுற்றி வந்து விளையாடி கொண்டிருக்கலாம். பயமுறுத்தி கொண்டு வெளியிலிருந்து ஆட்டம் காட்டுவான். அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? துன்மார்க்கரை கண்டு அஞ்சக்கூடாது. நம்மை எதிர்த்து வருகிற துன்மார்க்க மனிதர்களை கண்டு, பொல்லாத ஆவிகளை கண்டு பயப்படவே கூடாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதாகவும் ஆழமான ஒரு உறவை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் அவரால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவர் என்றால் என்ன? யாக்கோபு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஐயாவின் பெயரும் யாக்கோபு என்று சொல்வதும் ஒரே பெயர் தான், ஒரே நபரை தான் குறிக்கிறது. ஆனால் யாக்கோபு என்று சொல்லப்படும் பொழுது பிறப்பின்படி மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாக்கோபு. ஆபிரகாம் ஐயாவினுடைய பேர பிள்ளையா இருக்கிறார் யாக்கோபு. பிறப்பின்படி அவரை தெரிந்து கொண்டார். அவரை சிருஷ்டித்தவர் என்று சொல்லும் போது பிறப்பின்படி தாயின் கருவில் நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். பிறப்பின்படி இஸ்ரவேல், பிறப்பின்படி யாக்கோபு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பெயர். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாயின் கருவில் கர்த்தரே சிருஷ்டித்த மனிதர்கள், கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். இது ஆழமான ஒரு சத்தியம். ஒரு மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்றால், பிறந்து வளர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பின்பு ஞானஸ்தானம் அபிஷேகம் பெற்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு மரணம் அடைந்து புனிதராய் ஆனவர்கள் பரலோகராஜ்யம் போகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது 100% உண்மைதான். ஆனால் இது ஒரு பகுதி தான். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. பிறந்த பின் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிறந்த பின் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் போதே இந்த குழந்தை எனக்குரியது என்று, பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பு என்றால் ஒன்றும் இல்லாத பொழுது உருவாக்குவது, அதுதான் சிருஷ்டிப்பு. உருவாக்குவது என்றால் இருக்கிறதை வைத்து ஒரு உருவத்தை கொடுத்து உருவாக்குவது. உதாரணத்திற்கு, எந்த ஒரு சமையல் அறையில் நாம் நுழைகிறோம், எந்த ஒரு பொருளும் இல்லை, திடீரென்று ஒரு மந்திரம் செய்கிறோம், அங்கு சப்பாத்தி வருகிறது. அப்படி என்றால் அது சிருஷ்டிப்பு. ஆனால் நம் சமையல் அறையில் நுழைகிறோம், நம் வீட்டில் கோதுமை மாவு இருக்கிறது, அந்த மாவை எடுத்து நாம் பிசைந்து அதை சப்பாத்தி சுடுகிறோம். அதை உருவாக்குதல் என்று சொல்வது. அதாவது மாவை எடுத்து பிசைந்து சப்பாத்தி செய்து அதற்கு உருவம் கொடுக்கிறோம், இது உருவாக்குதல். அதாவது திடீரென்று ஒரு மந்திரம் செய்து அது அப்படியே சப்பாத்தி வந்தால் அது எப்படி இருக்கும்? அது போல. அதாவது இந்த வல்லமை மனிதனுக்கு கிடையாது, கர்த்தர் செய்தார். கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தர் வல்லமை கொடுத்தால் மனிதனாலும் செய்ய முடியும். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், சமையலறைக்குள் நுழைகிறோம், கர்த்தாவே இன்றைய உணவு எனக்கு தேவை என்று நாம் ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதை எடுத்து நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அது சிருஷ்டிப்பு. இப்படிதான் ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவானால் ஒரு பொருள் வந்தால் அதற்கு பெயர் சிருஷ்டிப்பு. இருக்கிற பொருளை எடுத்து உருவம் கொடுப்பதற்கு பெயர் உருவாக்குதல். யாக்கோபை சிருஷ்டித்தவர் என்றால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே
ஆவியில் சிருஷ்டித்தவர். உலக தோற்றத்திற்கு முன்பே மனிதனுடைய உயிரை படைத்து ஆவியை உண்டாக்கி அதன் பின்பு உலகத்தை உண்டாக்கி தன்னுடைய அந்த ஆவியை தனக்குள் வைத்திருந்தவர் காற்றில் ஆதாமையாவின் மூக்கில் ஊதினார். அப்பொழுது நமக்கு சுவாசம் வந்தது, உயிர் வந்தது. அவரிடத்தில் இருந்த உயிர் தான் நமக்குள் வந்தது. இப்படிதான் நடந்தது அல்லவா? இதைதான் சிருஷ்டித்தவர் என்று சொல்லப்படுகிறது. உருவாக்குதல் என்றால் என்ன? உருவாக்குதல் என்றால் நாம் சிருஷ்டித்து விட்டார். நம்மை ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையாக தாயின் கருவில் உருவாக்கினார். ஆனால் அதோடு முடிந்து விடுவதில்லை. அந்த குழந்தை வளர்ந்து பிறக்க வேண்டும். பிறந்த பின்பு குழந்தையா இருக்கும். அது வளர்கிறது. 20, 23 வயது வரைக்கும் மனிதர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. அவர்கள் சரீரமும் வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், ஆத்துமாவும் வளர வேண்டும். இதன் பொருள் என்ன? ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், சரீரத்திலும் வளர வேண்டும். இந்த வளர்ச்சியும் இருக்கிறது. இதைதான் அந்த காலம் உருவாக்கும் காலமாய் இருக்கிறது. ப்ராசஸிங் அந்த காலம் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தின் நாம் வாழும் கடைசி நாள் வரை நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், ஆவியில் வளர்ந்து கொண்டே இருக்கும். சரீர வளர்ச்சி 23 வயது வரை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தர் உருவாக்குகிறார். நமக்கு நம்முடைய துர்க்குணங்கள் நீங்கி நாம் பிறந்தாலும் பெற்றோர்களை பார்த்தும் நம் சமுதாயத்தை பார்த்தும் தீய குணங்களும் நல்லதும் வரும், கெட்டதையும் கற்றுக்கொள்கிறோம். நல்லதையும் கற்றுக்கொள்வோம், கெட்டதையும் கற்றுக்கொள்வோம். உதாரணத்திற்கு நம் பெற்றோர்கள் என்ன நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்களோ அதையும் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் செய்கிற தவறுகளையும் சேர்த்தே கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதையெல்லாம் ஆண்டவர் சுத்திகரித்து நம் இந்த சமுதாயத்தில் கற்றுக்கொள்வது. படிப்பில் கூட பல பாவங்கள் திணிக்கப்படுகிறது. இப்படி எல்லா காரியத்திலும் பாவம் நுழைகிறது நம் இருதயத்திற்கு. அதையெல்லாம் எடுத்து எடுத்து பல பொல்லாத மனிதர்களின் போதனைகள் கூட நம் மனதை கெடுத்து விடுகிறது. இதையெல்லாம் எடுத்து எடுத்து சுத்திகரித்து கொண்டே கர்த்தர் வருவார். இதுதான் உருவாக்குதல். யாக்கோபை தெரிந்து கொண்டார். பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற ஜனங்கள், அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை உருவாக்கினார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், உலகெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், எல்லா யூதர்கள், எல்லா இஸ்ரவேலர்கள், இவர்கள்தான் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். இதன் ஆழம் பெரியது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று. பிறப்பின் போதே தேவனால் பிறக்கிற மனிதர்கள் உண்டு. அப்படி என்றால் ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகும் போதே அங்கு கர்த்தர் அதில் செயல்படுகிறார். பரிசுத்தமாய் அந்த டிஎன்ஏவை உருவாக்குகிறார். இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியினால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தம்பதியர்களுக்கு கூட டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தை பிறக்க பண்ணுகிறார்கள். அதை உருவாக்குகிறார்கள் குழந்தையை. அப்பொழுது ஒரு டாக்டர்களால் அதை செய்ய முடியும் பொழுது கர்த்தர் செய்ய மாட்டாரா? டாக்டர்கள் செய்வது வேறு, கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால் அதன் ஆழம் வேறு. ஆவியின்படி அந்த டிஎன்ஏ ஆவியின்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. அந்த டிஎன்ஏவை சுத்திகரித்து ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார். அந்த குழந்தை வளர வளர அது வளர்ந்து பிறந்து அதன் பின்பு அதனுடைய உலகத்தில் வளர்ச்சி. அது வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய மனநிலையும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே வரும். தீமையை விட்டு விலகி விலகி கற்றுக்கொள்ளும். நன்மையை கற்றுக்கொண்டு தீமையின் விளைவு என்ன என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் வளர்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தவறு செய்தால் அந்த தவறின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஒரு விளைவை கர்த்தர் கொடுப்பார். வாழும் பொழுதே கொடுப்பார், உடனுக்குடனே கொடுப்பார். ஒரு தவறு செய்தால் உடனே அடி விழும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இதனால் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஐயோ, நாம் இந்த தவறு செய்தோம், அதனால் இது வந்தது, மனம் திரும்புவார்கள். வலியும் வேதனையும் நம்மை மனம் திரும்ப பண்ணும். ஆனால் கர்த்தரை அறியாத மக்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள், அவர்களும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரால் உருவாக்கப்படாத குழந்தைகளும் தாயின் கருவில் உருவாகின்றனர். அந்த குழந்தைகள் என்ன செய்யும் என்றால் அவர்களுக்கு பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கும், பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் இருக்காது. அது கடைசி நாள் வரைக்கும் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இப்படி 2 விதமான ஜனக்கூட்டங்கள் உலகத்தில் உண்டு.
ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால், எந்த மனிதனாலும் இந்த மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாதவன் என்று சொல்லவே முடியாது. நாமாக ஒருவரை நியாயம் தீர்க்கக் கூடாது. இவர்கள் எல்லோரும் மனிதர்களாக தான் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு தான் தெரியும். அவர்தான் தாயின் கருவில் உருவாக்குகிறார். இந்த குழந்தையை நான் உருவாக்கினேனா, அந்த குழந்தையை நான் உருவாக்கவில்லையா என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவெடுக்கும் முயற்சிக்கு போகக்கூடாது. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. நாமாக யாரையும் நியாயம் தீர்க்கக் கூடாது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. எந்த மனிதனையும் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அப்படி நாம் தீர்த்தால் நாமே குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் யாரிடத்திலும் பகை இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் யாரையும் நாம் குற்றவாளி என்று தீர்த்துவிடக் கூடாது. இப்படி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிறப்பிலேயே கர்த்தரே இப்படி செய்வது உண்மை, சத்தியம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படி என்றால் பாவம் செய்கிறவன் தேவனால் பிறக்காதவன் என்று பொருள். சரி, இப்படியாக கர்த்தருடைய சிருஷ்டிப்பும் உருவாக்குதலும் இருக்கிறது. இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது யாக்கோபை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. எதை குறித்தும் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடம் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பயப்படாதே. முதல் காரியம், நாம் பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். நமக்கு கர்த்தரிடத்தில் பரிசுத்த பயம் இருக்கிறது அல்லவா, அது மட்டும்தான் இருக்க வேண்டும். பரிசுத்த பயம் என்றால் என்ன? கர்த்தரை கண்டால் ஐயோ நடுக்கமா பயப்படுவோம் தான், ஆனால் அப்படி அல்ல. அது மரியாதைக்குரிய பயம், தவறில்லை. பயம் என்றால் கர்த்தர் நம்மை பாவம் செய்தால் தண்டிப்பார், கர்த்தருக்கு கோபம் வரும் என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா, அதுதான் பரிசுத்த பயம். அது நமக்கு தேவை. ஆனால் உலகத்தின் பட்சத்தில் அதை நினைத்து பயப்படக்கூடாது. எனக்கு இது நடந்து விடுமோ, இந்த வியாதி வந்து விடுமோ, இந்த மரணம் வந்து விடுமோ என்று பயப்படக்கூடாது. எதிர்காலம் என்ன ஆகும் என்று பயப்படக்கூடாது. பணத்திற்காக பயம் வரக்கூடாது. இந்த பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது, அந்த பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது, இப்படி பணத்தை குறித்தான கவலைப்படுவது அது பயமாக உருவெடுக்கும் பெரியதாக. எனக்கு இந்த வருமானம், இந்த வேலை இல்லாவிட்டால் நான் என்ன செய்வது, ஐயோ அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, பயப்படக்கூடாது. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கும், உலகத்தின் காரியங்களுக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், மனிதனின் செயல்களுக்கும் பயப்படக்கூடாது. நம்முடைய வியாதிக்கும், நம்முடைய பலவீனங்களையும் நினைத்து பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது. பலவிதமான பயங்கள் இருக்கிறது. விஞ்ஞானத்தின்படி இதை போபியா என்று சொல்வார்கள். 150 விதமான பயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் சுமார் 150 என்று சொல்லுகிறார்கள். அது இன்னும் எத்தனை இருக்கிறது? இப்படியான பயங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும். எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை அண்டிக் கொண்டு அவரிடத்தில் பயபக்தியாய் நாம் இருந்தால் போதுமானது. எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும், வெற்றி பெற முடியும். உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? மீட்பு என்றால் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து மீட்டெடுப்பது. அடிமையிலும், அடிமைத்தனத்திலும், கொடுமையிலும், பாடுகளிலும் நாம் சிக்கி இருக்கும் பொழுது அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதுதான் மீட்டுக் கொள்ளுதல். துன்பத்திலிருந்து நம்மை தப்புவிப்பது, அவரோடு சேர்த்து கொள்வது. நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் செய்கிறார். பொல்லாத பாவத்திலிருந்தும், கொடுமைகளிலிருந்தும், பலவித துன்பங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்கிறார். சரி, இது என்ன? இதன் பொருள் என்ன? இது வெளிப்படையான காரியங்கள், துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்வது என்று. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைப்பது, இதே போன்ற வார்த்தை இன்னொரு இடத்திலும் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மனிதர்களையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். நம்மை தாயின் கருவில் உருவாக்கியவர் அவர்தான். உருவாக்கி விட்டுவிட்டு அப்படி போய் விடுவாரா? தாயின் கருவில் இருக்கும் பொழுதும் தினந்தோறும் நம் வளர்ச்சியை பார்த்து
நம்மை காப்பாற்றி நமக்கு தேவையான காரியங்களை கவனித்தவர் அவர்தான். பிறப்பின் போதும் பிறந்த பின்பும் நம்மை காப்பாற்றியது. பலருக்கு பிறக்கும் பொழுதே மரணம் வரும். ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் போது தாயின் கருவில் இருக்கும் போதே பலவித உயிருக்கு ஆபத்து வருகிறது. பலர் தாயினிடத்தில் சொல்வார்கள், இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்வார்கள். பல பரிசுத்தவான்கள் தாயின் கருவில் இருக்கும்போது அவர்கள் தாயிடம் இப்படி சொல்லப்பட்டதாம். பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் இப்படி சொல்வார்களாம். தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை எப்பொழுதும் அழிக்க கூடாது. மிருகங்களை கொன்று சாப்பிடுவது கொலை அல்ல. ஆடு, மாடு எதையானாலும் சாப்பிடலாம். அது பாவம் கிடையாது. ஆனால் தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை கொன்றால் அது பாவம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி. அப்படி இருக்க அது அநீதி. அந்த பாவத்திற்கு கர்த்தர் பழிவாங்காமல் விடமாட்டார். ரத்தம் சிந்துதல் என்னும் மகா கொடிய பாவம் அது. கர்த்தர் பயங்கரமாக கோபப்படுவார். இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி பல பரிசுத்தவான்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அதாவது பெரியவர்கள் தங்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே சாத்தான் ஏவுவானாம், இந்த குழந்தையை கொன்றுவிடு, இனி வேண்டாம் வேண்டாம் என்று. கருவில் இருக்கும் போதே பல ஆபத்துகள் வரும். அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் பாதுகாப்பார். இப்படி எல்லாவற்றிலும் ஆபத்துகள் வளரும் பொழுது ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் உருவாக்கி விட்டால் அந்த குழந்தைகளுக்கு அதிக ஆபத்துகளும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். உடனே அந்த குழந்தையை தவறாக சொல்லக்கூடாது, குழந்தையின் மேல் பழி போடக்கூடாது. அது பரிசுத்தமாய் இருப்பதினாலும் கர்த்தர் பெரியதாய் பயன்படுத்த போவதினாலும் அப்படிப்பட்ட துன்பம் அந்த குழந்தைகளுக்கு வரும். இதை முதலில் தெரிந்து கொள்வோம். நம் வீட்டில் ஒரு குழந்தைக்கு அதிக துன்பம் வருகிறது, வியாதி வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, உயிருக்கு ஆபத்து வருகிறது என்றால் அந்த குழந்தையை இன்னும் அதிகமாய் கவனித்து அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தையாய் இருப்பதற்கு அநேகம் வாய்ப்புகள் உண்டு. கர்த்தரால் பாதுகாப்பும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதனால் நாம் ஜாக்கிரதையா இருந்து குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். இப்படி பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியர்களுக்கு இப்படி நடந்ததாக சொல்லப்பட்டு நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட துன்பம் வந்ததாம். வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் அதிகம் வரும். ஆனால் அந்த போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அவர்களை வெல்லாது. ஒவ்வொரு முறையும் தோற்றுதான் போகும். எத்தனை வியாதி வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வராது. அவர்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றுவார். இது சத்தியம், உண்மை. நாம் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாயின் கருவிலிருந்தே போராட்டங்கள் அதிகம், பாடுகள் அதிகம், துன்பங்கள் வரும். ஆனால் ஒன்றும் மேற்கொள்ளாது. எந்த துன்பமும், எந்த பாடுகளும், பிரச்சனைகளும் அவர்களை அழிக்க முடியாது. அவர்களை கர்த்தர் பட்சிக்கிற பட்சியை போல, பறந்து திரிகிற பட்சியை போல பாதுகாப்பார். யூத ராஜ சிங்கமாய் பாதுகாப்பார். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் பேரு சொல்லி அழைக்கிறார். நம்மை முழுவதும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை பற்றி நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் கொஞ்சம்தான். நமக்கே நம்மை பற்றி தெரியாது. அப்படி என்றால் ஒரு திடீரென்று ஏதாவது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மால் எப்படி நாம் அதற்கு பதில் கொடுப்போம், நாம் என்ன பேசுவோம், என்ன செய்வோம் என்று நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்து விடுவோம். இது உண்மை. திடீரென்று ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஒரு புதிய இடத்திற்கு போனால் எப்படி பேசுவது, பழகுவது, என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாது. நமக்கே நம்மை பற்றி தெரியாது. நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணுவோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் என்ன செயல்படுவோம், எப்படிப்பட்ட மனிதர்களிடம் என்ன வார்த்தை வந்தால் நாம் என்ன பதில் பேசுவோம் என்று எல்லாமே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் நாம் நம்மை அறிந்ததை விட கர்த்தர் நம்மை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதிகமாய் அல்ல, முழுமையாயே அறிந்து வைத்திருக்கிறார். முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார் கர்த்தர். அதை நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர், அதிசயமானவர். அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார், என்னுடையவள் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய மிகப்பெரிய கிரீடம் என்னவென்றால் இந்த வார்த்தை தான். கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால் போதும். மனித வாழ்க்கையின் பொருளே இதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று. இதை தவிர வேறு ஒன்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை. இதுவே போதுமானது. சகலமும் சர்வமும் அடங்கும். இந்த வாழ்க்கையில் நாம் எது போனாலும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால், ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொண்டாலும் போதும்.
அதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை. உலகத்தில் உண்மையான உயர்வான வாழ்க்கை என்றால் இந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று. இது போதுமே. இதை காட்டிலும் நமக்கு என்ன தேவை இருக்கிறது? கர்த்தருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பொருள். அவர் கட்சியில் நாம் சேர்ந்து விட்டோம் என்று பொருள். அவருடைய கட்சி வெற்றியின் கட்சி. அவருடைய ராணுவம் வெற்றி ராணுவம். வெற்றி எப்பொழுதும் வெற்றி பெறுகிற ராணுவம். அன்பின் ராணுவம் அல்லவா? அன்பின் வழியில் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவள் என்று. அது எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. அவர் நம்மை சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு நமக்கு வேறொன்றும் தேவையில்லை. அவர் சகலத்தை பார்த்து கொள்வார். அவர் அன்பு நமக்கு போதுமானது. இப்படி கர்த்தருக்கு நாம் சொந்தமாகிறோம். இது ஒரு ப்ராசஸ். முழுவதுமாக முடிந்து விட்டது. இந்த செயல்பாடு முடிந்து விட்டது. நாம் தாயின் கருவில் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவள் என்று நம்மை சொந்தமாக்கி கொண்டார். நாம் அவருக்கு சொந்தமாகி விட்டோம். இப்பொழுது நாம் அவருடைய ராணுவத்தில் சேர்ந்து விட்டோம். அவருடைய கட்சியில் நாம் சேர்ந்து விட்டோம். இனி நாம் அவருக்கு சொந்தம். கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் நாம் மாறிவிட்டோம். உறவினர்களாய் மாறிவிட்டோம். பிள்ளையாக மாறிவிட்டோம். சந்தோஷமா இருக்கிறது அல்லவா இந்த செய்தி? சரி, அப்படி என்றால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒருவர் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு முறை இருக்கிறது. அது இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில். அதாவது மனித வாழ்க்கை என்பதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை. இன்னொன்று கர்த்தர் தெரிந்து கொள்ளாத மனிதனின் வாழ்க்கை. கர்த்தர் தெரிந்து கொள்ளாத மனிதனின் வாழ்க்கையை பற்றி நாம் கவனிக்க தேவையில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியங்களை முக்கியமாக பிரதானமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தண்ணீர்களை கடக்க வேண்டும். ஆறுகளை கடந்து செல்ல வேண்டும். அக்கினியை கடந்து செல்ல வேண்டும். 3 காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சேர்ந்து விட்டால் நாம் நினைப்போம், ஆஹா, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய பிள்ளையாகி விட்டேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார், நான் இனி சந்தோஷமாய் இருப்பேன் என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமை. நமக்கு அறிவு குறைவு என்று பெயர். அது நம்முடைய அறியாமையா இருக்கிறது. அப்படி அல்ல. நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளான பின்பு நமக்கு 3 விதமான போராட்டங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தண்ணீர்கள். தண்ணீர்கள் என்று சொல்லப்படும் போது பொதுவாக தண்ணீர் என்றால் மனிதனை குறிக்கிறது. தண்ணீர்கள் என்றால் பல மனிதர்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பொருள். பல மனிதர்கள் மூலமாக நமக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும். நம்மை துன்பப்படுத்துகிற பலவித மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நுழைவார்கள். நம் வாழ்க்கையை தொந்தரவு செய்வார்கள். நாம் நிம்மதியாக சமாதானமாக வாழ முடியாது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. மனதில் சமாதானம் இருக்கும். எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு உள்ளத்தில் கொடுத்திருப்பார். ஆனால் வெளியில் வாழ்க்கையில் நமக்கு வெளி தோற்றத்தில் பார்க்கிறவர்களுக்கு அது மிகுந்த போராட்டமாக தோன்றும். மற்றவர்கள் பார்வையில் அது சமாதானமே இல்லாமல் நாம் வாழ்வது போல தோன்றும். அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு உள்ளுக்குள் சமாதானம் நிறைந்திருக்கும். சமாதானத்துடன், சந்தோஷத்துடன், உற்சாகமாக, முழு பலத்தோடு, சிங்கத்தை போல, சிங்கக்குட்டிகள் தானே நாம், சிங்கமாக, பறக்கிற பட்சியாக, கழுகாக நாம் யுத்தங்களை அப்படி தட்டி விட்டு போவோம். நமக்கு வரும் துன்பங்களை ஒரு யுத்த வீரனை, பராக்கிரமசாலி நம் ஆண்டவர், அவர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்?
அவரை போலதானே? அப்படி என்றால் பராக்கிரமசாலியாக வரும் துன்பங்களை, சோதனைகளை அடித்து தூக்கி எறிந்து விட்டு போய்க்கொண்டே இருக்கும். சிங்கம் என்றாவது எதற்காவது அஞ்சு இருக்கிறதா? எல்லா மிருகங்களும் இன்னொரு மிருகங்களுக்கு பயப்படும். ஏன் காட்டின் ராஜா என்று சொல்கிறோம் என்றால், சிங்கம் எந்த மிருகத்தை கண்டும் எப்பொழுதும் பயப்படாது. அதுதான் காரணம். சிங்க குட்டிகள் என்று நாம் சொல்லப்படுகிறோம். அப்படி என்றால் எதற்கும் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்பது பொருள். எல்லாவற்றையும் அழிக்கும் வல்லமை நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு எதிரே வரும் அனைத்து சத்துருக்களையும், துன்பங்களையும் அடித்து நொறுக்கி காலில் மிதிக்கும் வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். துன்பம் என்பது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. துன்பம் என்றால் அது என்னமோ நம்மை அழித்து விடுகிறது என்று நினைக்க கூடாது. துன்பம் என்பது நாம் நடந்து போகும் பாதையில் இருக்கும் கல்லும் முள்ளும் போலதான். அதையெல்லாம் தாண்டி சமாளித்துக் கொண்டு போக வேண்டியதுதான். அது ஒன்றும் துன்பங்கள் அந்தந்த நாளுக்கு ஒரு சில துன்பங்கள் வேதனையை வரலாம், வேதனையை வருவிக்கலாமே தவிர மனம் உடைதலை வருவிக்க கூடாது. அது நம்முடைய பலவீனத்தின் அடையாளமாய் போய்விடும். ஜாக்கிரதையா இருப்போம். துன்பங்கள் என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியம்தான். அவைகள் நம்மை அந்த பாதையை நாம் நடந்து போக வேண்டிய பாதை, அதைதான் வேதம் சொல்லுகிறது. நாம் கடந்து போகும் பாதை, அந்த பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கும், கரடுமுரடாக இருக்கும். சற்று பொறுமையாக, நிதானமாக, நீடிய பொறுமையோடும் ஒழுக்கத்துடனும் கற்பு நெறியுடனும் வாழ்ந்து, நீடிய பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் கர்த்தரிடத்தில் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும், கர்த்தரோடு சமாதான உறவு இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தரோடு இருக்க முடியாது. கர்த்தரிடத்தில் சமாதான உறவு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் பேசட்டும். மற்ற மனிதர்கள் நம்மை தூஷிக்கிறார்களே என்று சோர்ந்து போகக்கூடாது. பொல்லாத மனிதர்கள் தூஷித்தால் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேலை அதை கவனிப்பது அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அதை கவனிக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் கல்லையும் முள்ளையும் தாண்டி மிதித்து நகர்ந்து போவது போல நடந்து போக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீர்களைப் போல மற்ற தனி மனிதர்கள், பலவிதமான தனி மனிதர்களை நாம் எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம். அப்படி என்றால் தினம் தினம் போய் சண்டை போடுவதல்ல, வாய் சண்டை போடுவதல்ல. பொல்லாத ஆவிகள் சில மனிதர்களை பிடித்து கொண்டு அவர்கள் மூலமாய் நமக்கு துன்பத்தை கொடுத்து பல துன்பங்களை கொடுப்பார்கள். நாம் கர்த்தரிடத்தில் உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசத்திற்கு வரும் சோதனை ஊழியம் செய்ய விடாமல் தடை செய்வதற்கும், நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ண வேண்டும், கர்த்தரிடம் சேரக்கூடாது என்பதற்காகவும் ஜெபிக்க கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது, வேதம் வாசிக்க கூடாது போன்ற தடைகளை, நற்காரியங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், பொல்லாங்குகள் வரும். அதையெல்லாம் எதிர்த்து தூக்கி போட்டுவிட்டு நம் காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தண்ணீர்களை கடக்க வேண்டும். சரி, தண்ணீர்கள் இப்படியெல்லாம் துன்பம் வரும், ஐயோ நான் என்ன செய்வது, இத்தனை துன்பங்களையும் நான் தாங்க வேண்டுமா என்று பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, துன்பம் வரும் என்று சொன்ன ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்லிவிட்டார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். வேற என்ன வேண்டும்? யார் என்ன செய்ய முடியும்? நம்மை எதிர்த்து வருகிறவர்கள் மனிதர்கள். அவர்களை படைத்தது கர்த்தர். அவர்களுக்குள் இருப்பவன் பொல்லாத பிசாசு. அவனை படைத்ததும் கர்த்தர். அவரே நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது, அவரால் படைக்கப்பட்ட இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை மீறி நம்மிடத்தில் வர முடியுமா? நம்மை தொட முடியுமா? சுற்றி சுற்றி வந்து விளையாடி கொண்டிருக்கலாம். பயமுறுத்தி கொண்டு வெளியிலிருந்து ஆட்டம் காட்டுவான். அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? துன்மார்க்கரை கண்டு அஞ்சக்கூடாது. நம்மை எதிர்த்து வருகிற துன்மார்க்க மனிதர்களை கண்டு, பொல்லாத ஆவிகளை கண்டு பயப்படவே கூடாது. அது முட்டாள்தனம், நமக்கு அறிவில்லை என்று பொருளாகிவிடும். அப்படி இருக்கவே கூடாது. எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம்மை என்னுடைய சேனை என்று. கர்த்தரின் சேனை என்றால் சேனைக்கு ஏது பயம்? நம் தேசத்தின் எல்லையில் இருந்து ராணுவ வீரர்கள் நம் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பயந்து கொண்டான் இருக்கிறார்கள்? எவன் எப்பொழுது வருவான் காத்திருப்பார்கள் தைரியமாய். அதே தைரியம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் மாம்ச ரீதியான யுத்தம் செய்கிறார்கள், நம் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறோம், அவ்வளவுதான்.
ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? துன்பங்களை சகித்துக் கொண்டு, பொறுத்துக் கொண்டு, நிரந்தரமாய், உறுதியாய் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பது. நீதியில் நிலைத்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. அதுதான். இப்படியாக நாம் வாழ்ந்து, கர்த்தருடைய அன்பை பெற்று, பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு இன்னும் 2 காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.